இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. சென்னை திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் அப்பு என்பவர் தனது பெயரில் பிரியாணி கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஏராளமான வீடியோக்களை அவர் பதிவு செய்துள்ளார். அந்த கடையின் சுவை பலருக்கும் பிடித்து போனதால் அப்பு கடை பிரியாணியை சாப்பிட வாடிக்கையாளர்கள் படையெடுத்தனர். இதன் மூலம் சமூக வலைதளங்களில் அப்பு கடை பிரியாணி மிகவும் பிரபலமானது. தொடர்ந்து சென்னையின் பல்வேறு இடங்களில் அப்பு கடையின் கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் அண்மை காலமாக அப்பு கடையின் பிரியாணி தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. வாடிக்கையாளர்களும் அப்பு கடை பிரியாணி மீது அதிருப்தி தெரிவித்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வந்தனர். இதையடுத்து புகார்களின் அடிப்படையில் திருவேற்காடு அயனம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அப்பு பிரியாணி கடை சமையல் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுகாதாரமின்றி பிரியாணி சமைத்ததாக கூறி சமையல் கூடத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரபல அப்பு பிரியாணி கடை உரிமையாளர் அப்பு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் பிரியாணி அண்டாக்களை சாலையில் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வாட்டி கூட இல்ல. இப்ப வந்து மயிரின்ற இப்ப வந்து மயிரின்ற 4 வாட்டி நாம மரியாதை கொடுக்கல. அவர்தான் சார் பேசினார். 30 பேருக்கு சம்பளம் கொடுக்கல. மயிரின்ற மயிரை வெளியே போடான்ற என்ன பண்ணிட்டாங்க? 364 பிரியாணி சாப்பிடுறானுங்க. ஒன்னும் பிரச்சனை நடக்கல.